ஹண்டர் கில்லர் ஒரு அருமையான போர் திரைப்படம். போர் திரைப்படம்னா பீரங்கி, கன்னு இந்த மாதிரி பார்த்துருப்போம். நீர்மூழ்கி கப்பலை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் போர் செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அந்த ஹண்டர் கில்லருங்கிறது 2018ஆம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படம். கேமரா ஆங்கிள், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்மரீன்லாம் எப்படி இயங்குது, அது உள்ளார டர்பிடோ எப்படி வேலை செய்யுது, டர்பிடோ எப்படி அனுப்புகிறாங்க, அது எப்படி போய் இன்னொரு சப்மரீனை வந்து அட்டாக் பண்ணுது, சப்மரீனுக்குள்ளே இருந்தே எப்படி ஏவுகணை விட்றாங்க, ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணையெல்லாம் எப்படி விட்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நல்ல அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான திரைக்கதையோடு கொண்டு போயிருப்பாங்க. எப்படின்னா, ரஷ்ய அதிபரை அந்த நாட்டு இராணுவ ஜெனரலே வந்து கடத்திடுவார். இது வந்து அமெரிக்காவோட நேவி சீல்ஸ் அமைப்புக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க ரஷ்யாவுக்குள்ளே இறங்கி ரஷ்யாவோட அதிபரை காப்பாற்ற போவாங்க. இதில் எங்கே சப்மரீன் வருது அப்படின்னு சொன்னால், 300 படம் பார்த்துருப்போம் இல்லையா? 300 பருத்தி வீரர்கள் அப்படின்னு தமிழில் வந்து மெகா ஹிட் ஆனிச்சு. அந்த படம் வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் ஜெராட் பட்லருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. அவர் தான் அந்த சப்மரீனோட கேப்டனாக நடிச்சிருப்பார். படம் ரொம்ப பரபரப்பாக போகும். கப்பல்லையும் நடக்கும், லேண்ட்லேயும் நடக்கும். அந்த ரஷ்ய அதிபரை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. ரஷ்ய அதிபரை கடத்தின அந்த இராணுவ ஜெனரல் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போரை உருவாக்கணும், அது 3வது உலக போராக இருக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருப்பார். இந்த திட்டத்தெல்லாம் எப்படி முறியடித்தாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதையே. அதுவும் ஜெராட் பட்லர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு ஏவுகணையை அனுப்பியே ஆகணும். அனுப்புனாக்க போர் வெடிச்சிடும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே. ஆனால் அவர் வந்து பொறுமையாக இருப்பார். அவரோட அந்த சப்மரீனை பார்த்து ரஷ்யாவோட ஏவுகணை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர் பதிலுக்கு தடுப்பு ஏவுகணை அனுப்பி அதை இது பண்ண மாட்டார். ஏன்னு சொன்னால், இவர் பதிலுக்கு ஒரு ஏவுகணை அனுப்பிச்சா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் ட்ரிகர் ஆயிரும். அதனால பொறுமையாக இருப்பார். அந்த ஏவுகணையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. ரொம்ப அருமையான திரைக்கதையாக இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். இந்த ஈரான் போர் சமயத்தில் இந்த மாதிரி படத்தை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.